வணக்கம். இந்த பதிவில் நாம் பரோட்டா செய்கிறத பற்றி பார்க்குறதுக்காக போடுற பதிவு கிடையாது. இந்த பரோட்டாவால் நம் உடலுக்கு என்ன கேடு விளைவிக்குது, அதே மாதிரி நம்மளுடைய உள் உறுப்புகளில் எதை பாதிக்குது, ஏன் இதை தவிர்க்க வேண்டும், அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு 3 கப்பு, இந்த கப்பால் ஒரு 400 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். நாம் கடைகளில் வாங்குகிற பரோட்டா எல்லாமே மைதா மாவில் மட்டுமே செய்கிறாங்க. நாம் என்ன தான் ஹெல்த்தியாக வீட் ஃப்ளாரில் செய்வோம், கோதுமை மாவில் செய்வோம்னாலுமே அதில் சேர்க்கப்படுற எண்ணெயோட அளவை கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதோட டேஞ்சரஸ். இந்த மைதா மாவு கூட ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு, நீங்கள் முட்டை வேண்டான்னு சொன்னால் அவாய்ட் பண்ணிடலாம். பால் கூட சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 கப்பு. தண்ணி, சாதாரணமாக பச்சை தண்ணி சேர்த்து கொஞ்சம் பிசுபிசுப்பு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. ஏன் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், நான் பரோட்டா முதல் முறையாக எங்கள் வீட்டில் செய்தது. எங்கே பார் இந்த பரோட்டா மோகம் இருப்பதால் நம் குழந்தைகளும் நம்மக்கிட்ட கேட்க தான் செய்கிறாங்க. என் பையனும் அந்த மாதிரி கேட்டால் கூட வருஷத்தில் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது அதிசயமாக தான் இருக்கும். அதேமாதிரி வாங்குறது, அதுவும் அளவு தான், 1 இல்லைன்னா 2 தான் வாங்கிட்டே வருவாங்க அவனுக்காக மட்டுமே. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு ரூல்ஸ். பரோட்டா வாங்கி கொடுப்பது கிடையாது. இதை அவன் கேட்டதுக்காக நான் அவனுக்கு செய்து காட்டிய விதம் இது. அவனுக்கு ஓரளவுக்கு நான் புரிய வைப்பேன், இதெல்லாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு. பாருங்கள், மாவை பிசு பிசுன்னு பிசைஞ்சு ஓரளவுக்கு ஒரு 1/4 கப்பு எண்ணெயாவது சேர்க்கணும். நாம் அதில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நேரம் அதுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஊற ஊற இதே ப்ராசஸில் தான் கடைகளில் செய்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு போடுறது. இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் சேர்க்குற எண்ணெய் அளவு குறைவாக தான் சேர்க்குறேன். ஆனாலும் அது கடையில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்ட்னஸ் வந்துச்சான்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதை அளவில் எண்ணெய் அதிகமாக சேர்த்தால் மட்டுமே அந்த கடையில் கிடைக்கிற அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் நல்லா புரிஞ்சுது. ஸோ 2 மணி நேரம் கழித்து நம்ம நல்லா அழுத்தி ஒரு 10 நிமிஷம் பிசையணும். பிசைஞ்சு எடுத்தால் தான் அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். பரோட்டாக்கு ஃபார்ம் ஆனதுனால இந்த மாதிரி ஈக்குவலாக இந்த டவ்வை பிரித்து வச்சுருங்க. மாவை ஈக்குவலாக பிரித்து வச்சுருங்க. எனக்கு ஒரு 9 உருண்டை தான் கிடச்சிது. இதில் இந்த அளவுக்கு ஒரு 9 மீடியம் சைஸ் பரோட்டாக்கு ஒரு 9 உருண்டை. இப்போ நான் கவுண்டர் டாப், நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் இருந்தால் அதிலே போட்டு தேய்ச்சி எல்லாமே எடுக்கலாம். நான் வெறும் சப்பாத்தி கல்லே போட்டு எடுக்கிறேன். இதுலேயுமே நாம் எண்ணெய் தேய்ச்சி இதை நல்லா மெலிசாக, எவ்வளோ மெலிசாக இட முடியுமோ அவ்வளோ மெலிசாக இடணும். இந்த மைதாவால் நமக்கு கிடைக்கிற தீமைகள் என்னெல்லாம் நம்ம உடலுக்கு வருதுன்னா, நம்மளுடைய கணையத்தை பாதிக்கும். இதில் முழு அளவு சர்க்கரை, 100% சுகர் இருக்குது இதில். அதே மாதிரி இதில் இருக்கிற கெமிக்கல் உடலுக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கக்கூடியது. என்றைக்கோ ஒரு நாள் மைதாவில் செய்கிற ஏதோ ஒரு சில சிற்றுண்டிகளை நம்ம பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாமே தவிர, ஏன்னா அதில் வேறு எதுவும் நம்ம கலக்கிறோம். ரவை கலப்போம், கோதுமை மாவு கலப்போம். அதனால் ஏதோ ஒரு நாள் செய்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க எண்ணெயிலேயே ஊற வச்சு எண்ணெயிலேயே சுடக்கூடிய இந்த மைதா ஏற்கனவே சர்க்கரை அளவு அதிகமானது. இதில் சேர்க்கப்படுற எண்ணெயில் உள்ள கொழுப்புத்தன்மையை நீங்கள் யோசித்து பாருங்கள். மைதாவும் கொழுப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது. நம்மளோட இருதயத்தை பாதிக்கும், நம்மளுடைய கணையத்தை பாதிக்கும், பேங்க்ரியாஸை பாதிக்கும். கணையம் தான் நம்மளுக்கான இன்சுலின் சுரப்பை நமக்கு சுரக்க வைக்கும். அப்போ அதுவே பாதிக்குதுன்னா சர்க்கரை நோய் வரும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பரோட்டாவை சாப்பிடவே கூடாது. நம்ம ஊர் பழக்கம் பாருங்கள், பரோட்டா கிடைக்கிற நேரமே மாலை நேரம் தான். இரவில் இதை சாப்பிடவே கூடாது, ஏன்னா செரிமானம் ஆகாது. அப்போ இரவில் தான் இதை வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால தான் இப்போல்லாம் இந்த கணைய புற்றுநோய் அதிகமாக வர்றதுக்கு காரணமாக இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாக்கு அடிமையாயிடுச்சு. நம்ம வீட்டில் பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 நாள் நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். வாங்கி கொடுக்கக்கூடாது. அந்த பழக்கத்தை முடிந்த வரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ற இந்த மைதா உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதை எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் சொல்லிட முடியாது. அப்போ பொதுவில் இது டேஞ்சர் அப்படின்ற வார்த்தை கிடையாது. ஏன் டேஞ்சர், அதுதான் நம்ம இன்றைக்கி சொல்ல வரோம். அப்போ அத்தனை நாள் ஆகுது ஒரு பரோட்டா நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு. அப்போ வாரத்தில் 2 நாள்லாம் நான் சாப்பிட்றேன், தினம் சாப்பிட்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த கணையம் எவ்வளோ சீக்கிரம் பாதிச்சிடும், அந்த இருதயம் எவ்வளோ சீக்கிரம் பாதிக்கும், அவங்களுக்கு சர்க்கரை வியாதி சீக்கிரமாக வந்துடும். முடிந்த வரை அவர்களுடைய உடல் முழு பாதிப்பு அடைந்துடும். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே விஷத்தை கொடுக்க வேண்டாம். நான் இன்றைக்கி இது செய்து காட்டி என் பையன்கிட்ட சொன்ன விதம் அதுதான். இதில் எவ்வளோ எண்ணெய் சேர்க்கிறோம் நாம். மைதாவில் ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை சாப்பிடலாமா? இப்படி தான் நாம் செய்கிறோம்.
இதில் நமக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ கடையில் இன்னும் எவ்வளோ எண்ணெயெலாம் அவங்க சுட்டு எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் நல்லதா கெட்டதான்னு நமக்கு எப்படி தெரியும்? கடைசியில் என் பையன் சொல்லிட்டான், இனிமேல் நான் பரோட்டாவே கேட்க மாட்டேம்மா. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி காமிக்கணும். நான் என்னுடைய பதிவில் தீபாவளி ஸ்வீட்ஸில் இந்த மைசூர் பாக் முதல் முறை செய்து போட்டிருப்பேன். அது சரியாக வந்ததோ இல்லையோ, ஆனால் இனி நான் வீட்டில் மைசூர் பாக் செய்யக்கூடாதுன்ற முடிவை எடுத்தேன். ஏன்? அதில் நாம் சேர்க்கிற எண்ணெயும் நெய் அளவும் நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. முடிந்தவரை ஒரு விழிப்புணர்வை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.